பாருங்க, இவன் படிச்சு ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி எவ்வளவு பெரிய தகுதி படைத்தவனா சமூகத்துல ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்கிறான். இந்த பையனை படிச்சிருக்கிறான். அவன் தடகள வீரன் சொல்றாங்க. ஆனால் மாதம் ஒரு போட்டோ போட்டுக்கிறான் இன்ஸ்டாகிராம்ல. அதுதான் வீரன் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுதான் ஆண்ட பரம்பரைக்கு அடையாளம் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. இந்த சாதி பெருமிதத்தை பேசுவதற்கென்று ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறார்கள். நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை, அந்த வம்சம் இந்த வம்சம். என்னைக்காவது இவன் கௌதம புத்தரை பத்தி ஐயன் திருவள்ளுவனை பத்தி பேசுறானா பாருங்க. அந்த பேரறிவாளர்களை பற்றி என்றைக்காவது பேசுகிறார்களா? ஏன்னா இதுக்குன்னு சில இயக்கங்களை உருவாகி இருக்கிறாங்க. என்னடா காதல் பண்றீங்க, ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வந்து எங்க பெண்களை மயக்கிறீங்களான்னு, இது என்ன, இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டவனை இழிவுபடுத்துறது இல்ல, உங்க சமூகத்தை சார்ந்த பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு சொல்லு. அப்ப ஒருத்த வந்து டிஷர்ட் போட்டு வந்தா பெண்கள் மயங்கிடுவாங்களா? கூலிங் கிளாஸ் போட்டா பெண்கள் மயங்கிடுவாங்களா? ஜீன்ஸ் போட்டு போட்டா பெண்கள் மயங்கிடுவாங்களா? இப்படி சொல்றமே, இது எவ்வளவு ஒரு இழிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சிந்திச்சு பார்க்க வேண்டாம்? யோசிச்சு பார்க்க வேண்டாம்? இது எவ்வளவு பெரிய அநாகரிகமான ஒரு கருத்து இது. காதல் யாரும் சொல்லி வருவதில்லை, ஏதோ வருது. இன்னைக்கு கவினுடைய அம்மா அப்பாவிட்ட பேசியிருந்தேன். அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறாங்க, உங்க பையன் வந்து எங்க பொண்ணுகிட்ட பேச வேணான்னு சொல்லுங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு நடந்துகிட்டே இருந்தது. இவங்களும் தம்பி அப்படிலாம் வேண்டாம் வேண்டாம், நமக்கு எதுக்கு வம்பு, நீ ஒழுங்கா படிச்சிருக்கிற, நல்ல சம்பளம் வாங்குற, உனக்கு ஒரு கல்யாணத்தை நாங்கள் பண்ணி வைப்போம், நீ அமைதியா இரு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அந்த பெண்மணி, அந்த தங்கை சுபாஷினி பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் 2 பேரும் பியூர் லவ் பண்ணோம், பியூரா லவ் பண்ணணும், அதாவது தூய்மையா நாங்கள் காதலிச்சோம்னு சொல்லியிருக்கோம். அதை எடிட் பண்ணிட்டு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அது சம்பந்தம் இல்லை, அவங்களை இதில் கோர்த்து விடாதீங்க அப்படின்னு சொல்றதை மட்டும் எடுத்து போடுறாங்க. அது ஏதோ ஒரு நெருக்கடிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு பாவம்.